நன்றி அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும்பா. ஆமேன். ஜீவ தண்ணீர் நதியாய் பாயட்டும் அப்பா. உங்க பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே அப்படின்ற பாடலை பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விளைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விளைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி. எல்லாரும் கைத்தட்டி பாடும். முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தை 376 376. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் ஏகோவாயிரே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோம்.
இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகிமா நீர் ஊற்றிடுமே, மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு மொத பாட்டுக்கு போடுங்க. இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை
சொல்லுமா? தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடனிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் சொல்லுமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்தீரே. நன்றி அப்பா. சொல்லுங்க நன்றி. நன்றி அப்பா. அந்த புதிய ஆண்டை தந்தீங்களப்பா, புதிய துவக்கத்தை தந்தீங்களே. நன்றி அப்பா. அப்பா, அந்த புதிய ஆண்டுக்குள்ள உங்களை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க அப்பா, பார்த்து சொல்லுங்க. டாடி, இந்த புதிய ஆண்டுக்குள்ள உங்களை நம்பி நாங்க நுழைஞ்சிருக்கிறோம்ப்பா. உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல. சொல்லுங்க, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுமா, வெறும் கையாய் நான் நடந்து வந்தேன்,
பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. நன்றி அப்பா. உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நன்றி அப்பா. ஓலா பிரபல கரபர சதரபர கபர பலதரப. கொஞ்சம் அப்படியே பாட கூட்டுகிற பல பர பல பர பல. நன்றி அப்பா. நீ காடு போடு. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மையை என்னை கைவிடல. நன்றி அப்பா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. நன்றி அப்பா. உம்மையை என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் நன்றி அப்பா எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே எனக்கு தந்தி. சொல்லுமா. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தி. எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேனே. நன்றி அப்பா. நல்ல ஆவியில நிறைஞ்சு உற்சாகமாய் ஆமே இந்த புதிய வருஷத்துல அப்பாவை துதிங்க. நல்லா என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஆமே உம்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஆமே காயப்பட்டு நின்றேன். எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஆமே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தி. நமக்காக ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. ஓ, ஆனா உங்களுக்காக என் அப்பா உங்களை தேடி வந்திருக்கிறார். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேனே. எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன். சொல்லுங்க விசுவாசத்தை. உங்களை நம்பி வந்துட்டேன் சொல்லும். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவரை நம்பி வந்த பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போறதில்லை. என்னை கைவிடல, நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலே எல்லோகேலே எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஆமென். நன்றி அப்பா.
நன்றி அப்பா மகிமை glory மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். நன்றி அப்பா சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுத்தரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அணைத்தார். நன்றி அப்பா சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை அணைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல சத்தமா சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். நன்றி அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை, அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, அவர் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் அனைத்து பொக்கிஷங்களும் இப்ப நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க, அவரே சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நன்றி அப்பா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லுங்க, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினாலும் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினாலும் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுமா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அன்பு
தட்டி நல்லா உற்சாகமா துதிக்கும் போதே தேவ மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. எல்லா கட்டுகளும் உடைந்து கொண்டு இருக்கிறது. உங்களை கட்டி வச்சிருக்கிற பாதாளத்தின் கட்டுகள் உடைகிறது. மரண கட்டுகள் உடைகிறது. வியாதியின் கட்டுகள் உடைகிறது. அல்லேலூயா ஆனந்தமே. நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நமது சிறகால் என்னை மூடி நடத்துவார். சொல்லுங்க. நமது சிறகால் என்னை மூடி அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவி பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பலதரசனா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பரகபரபரப லப்ரகபரபரபரபரி பலதரபரப. நல்ல ஆவியா இது விடுதலை நேரம். கர்த்தர் உங்களுக்கு இப்போது சுகத்தை கொடுக்க போறார். பலனை கொடுக்க போறார். இந்த 2026ஆம் ஆண்டின் ஆசீர்வாதத்தை உங்க மேல ஊற்ற போறார். இப்ப பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆயத்தம்? நல்ல கரங்களை தட்டி அவரை துதிக்க. அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மகிமையை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மகிமையை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட உங்க பலனை ஊற்றுங்கப்பா. இந்த 26ஆம் ஆண்டு உங்க தேசத்தை நாங்க கலக்கணும். உங்க உலகத்தை கலக்கணும். உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. எல்லா எகிப்தின் அடிமைத்தன முகங்கள் கட்டுகள் எரியட்டும் எரியட்டும். அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முடியும் என்று வார்த்தை. எல்லா நுகத்தடிகள் முடியட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும். அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. கேளுங்க. அப்போஸ்தலனாவில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே மகிமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிடவே. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை.
மகிமை இறங்கட்டும், நித்திய ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஃபயர் ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். எல்லா கட்டுகள் எரியட்டும், எல்லா மரண கட்டுகள் எரியட்டும், வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் எரியட்டும், எல்லாம் புதுசாகட்டும், லங்ஸ் புதுசாகட்டும், லிவர் புதுசாகட்டும். இயேசுவின் வல்லமை ஃபயர் டச் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. எல்லா வலுசற்பம் எரியட்டும், எல்லா வலுசற்பத்தின் கிரியைகளை எரியட்டும், எல்லா மரண கட்டுகள் எரியட்டும், வியாதியின் கிரியைகளை எரியட்டும், எல்லா மரண போராட்டங்களை வெளியேறு, வெளியேறு. ஃபயர் ஃபயர் அந்த சரீரத்தின் வெளியேறு, வெளியேறு. ஃபயர் பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியை வெளியேறு, எரியேறு, வெளியேறு. குடிச்சொலி ஆவியை எரிக்கிற எரியட்டும், எரியட்டும். எல்லா தகடுகள் எரியட்டும், மந்திரவாதங்கள் எரியட்டும், எல்லா மந்திரிய கயிர்கள் எரியட்டும். ஃபயர் 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 எல்லாம் புதுசாகட்டும். அனல் அதிகாய் காய்ந்திடுவே, நிச்சலானம் கொண்டு சொல்லு நீங்கள் செய்யுவே, அதிகாய் காய்ந்திடுவே, நீச்சலானம் கொண்டு சொல்லு நீங்கள் செய்யும். கேளுங்க, நீச்சலான அபிஷேகம் எனக்கு வேணும்பா. இந்த வருஷம் உமக்காக நீ எழும்பணும். என மேல ஊற்றுங்கப்பா, என் மேல ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. காய்ந்திடுவே அல்லவாயே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் நடத்திட எப்பொழுது வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் நடத்திட அபிஷேகம் அபிஷேகம். நன்றி அபாரே பிராக்கா பரபரதரபரி அக்கினியை ஊற்றிடுவே, சங்கீதிகள் அறுத்திடவே, அக்கினியை ஊற்றிடுவே. நன்றிய பரபரா மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வீட்டு அணைச்சிருங்க, வீட்டு அணைச்சிட்டு காடப்படிங்க. காடு நல்லா இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அக்னியா இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்துல தேவ வல்லமை இறங்கட்டும். ராபா காபா லாபா ராபா லாத்து ராபா ராகாபா ஓ ராபா காபா ரீபா லாதா ராபா ரீபா லாதா ராபா. இரவெல்லாம் கண்ணீரோடு படுக்கை நனைத்து கொண்டிருக்க என்று கலங்கி போய் வந்திருக்கிற உங்களை கத்த தொடுகிறார். இன்றைக்கு உங்கள் இரவுகள் ஆமேன் மகிழ்ச்சியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் அடிக்காயத்தை கத்தர் இப்பொழுது ஆற்றிக்கொண்டு இருக்கிறார். ஓ துயரப்படுகிறவர்களுக்கு கத்தர் ஆனந்த தைலத்தை இந்த நாள்ல ஊற்றுகிறார். ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க. ஃபயர் டச் ராஜாவின் வியாதி படுக்கையை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்கள் வியாதி படுக்கையை மாற்றுகிறார். வியாதியோடு வந்திருக்கிறவங்களை கத்தர் இப்போது தொடுகிறார். கத்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ பலத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார்.
அவருடைய பலத்தினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ரே பிராகா பலாபா ராகாபா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றியப்பா. ரே பிராகா பலாபா தராஷி பிராகா பலாபா தரபா பலாதரபா. ஓ ஆவியானவரே, தொடுங்க டாடி, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு மேல அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆறுதலின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். அப்பா நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அப்படியே கேளுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. இந்த 2026 வருஷத்துலப்பா, இதுவரை நான் இழந்த எல்லாம் எனக்கு திரும்ப வருவதாக கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஹalleluya. நன்மையினால் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓலா பிராகா பராபாலா தராஷி பிராகா பராபாலா தரபரகா பரபலமா. ஹalleluya. நன்றியப்பா. ரே பிராகா பலபரபா. நன்றியப்பா. தீபனாரியாந்தானா ஷேகா பரகாந்தரபா. யெகோவா ஈரேன் தேவையை சந்திக்க தேவனப்பா. ஓ எல்லா தேவையும் நீங்க சந்திப்பீங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா உங்க பார்த்த காத்திருக்க கிருபை தாங்க ராஜா. அப்பா உலகத்தை குறித்து, பிள்ளைங்க வாழ்க்கை குறித்து, வேலை குறித்து, அப்பா வீட்டை குறித்து உண்டான எல்லா கவலைகளும், சிந்தை அழுத்தின்ற எல்லா பாரங்கள் இப்பொழுது மாறட்டும். எதிர்காலத்தை குறித்த எல்லா பயங்கள் இனி என்ன ஆகுமோ என்று கலங்கி தவிக்கிற என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்குமோ நடக்கும் என்று ஏங்குகின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். எல்லா கவலையின் கட்டுகள் அறுந்து போட்டும். சமாதானம் இறங்கட்டும். சந்தோஷம் இறங்கட்டும். எல்லா உலக கவலைகள், உலக மாறிப்பட்ட சிந்தையை மாற்றுங்க ராஜா. தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். யெகோவா ஷாலோம், அவர் எனக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவா ஈரே என்னை சந்திப்பார் என்ற விசுவாசம் உண்டாகட்டும். விசுவாச ஆவினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. விசுவாசம் அப்பா, விசுவாச பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் விசுவாச வரங்கள் இறங்கட்டும் ராஜா. வார்த்தை விசுவாசிக்கட்டும், வார்த்தை அறிக்கை செய்யட்டும் அப்பா. வார்த்தையினால் நிரம்பட்டும். இந்த 26ஆம் ஆண்டு முழுவதுமாக உங்க வார்த்தையினால் நிரம்பட்டப்பா, நிரம்பட்டாப்பா. வார்த்தையின் அபிஷேகம் இறங்கட்டும், சத்திய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரங்களையும் உங்க வார்த்தை 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 இறங்கட்டும் தகப்பானே. ஓ யந்தா ராஷிகா ஹந்தரபா. எல்லா கட்டுகள், கவலை கட்டுகள் அருந்து போடப்பா. பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, எனக்கு இந்த வியாதி இருக்கு என்று கவலைப்பட்ட மகளுக்கு ராஜா இப்போ அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வருஷங்கள் திரும்ப காரியங்கள் கைகூடட்டும். முடிந்த தோள்கள் திரும்ப துவங்கட்டும். புதிய துவக்கங்கள், புதிய பொருளாதார மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வீடுகள், புதிய வாகனம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். எல்லையில வரட்டும் தகப்பானே. தூனா ஷேகா பாரா கந்தா ராகா தானா ஷேகா ஆந்தரபா. ஓ இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், அது இப்பொழுதே தோன்றும் என்ற வார்த்தையின்படி அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில பழைய தோல்வி அல்ல, பழைய கசப்பு அல்ல, பழைய துக்கம் அல்ல, பழைய வியாதி அல்ல, பழைய இருள் அல்ல, ஓ பழைய பலவீனம் அல்ல. புதிய சந்தோஷம், புதிய துவக்கம், புதிய மகிழ்ச்சி நிரப்புங்க, நிரப்புங்க. புதிய கிருபைகள், புதிய நன்மைகள் அவர் ஏராளமான நன்மையை கல்வாரி சிலுவையில ரத்த சிந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ நீங்க கேட்க கேட்க துதிக்க துதிக்க அது உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கு. பனி போல இறங்குது. நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு சத்தமா நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கோங்க. இது சும்மா இருக்கிற வேற அல்ல, இது சுதந்திரிக்கிற நேரம். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆண்டு சுதந்திரிக்கிற ஆண்டு. என் பிள்ளைங்க பூமியை சுதந்திரிக்க போறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, நாங்க பூமியை சுதந்திரிப்போம். எங்கள் சந்ததி பூமியை சுதந்திரிக்கும். சொல்லுங்க. புதிய கதவுகளை கத்த திறக்கிறார்.
ஆமென். புதிய கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுகிறது. ஆமென். ரேப்ரா கபாலா பரி பாலா தரபா ரிபாலா தரபா ரகபா ரிபாலா. ஓ மகிமை 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 மகிமை. சிலர் அப்பா நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போறாரு. ஆமென். சிலர் கேக்குறீங்க, அப்பா எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும், இந்த வருஷம் இன்னும் உமக்காக எழும்படும் கேக்குற பிள்ளைங்க மேல கர்த்தர் புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தம்முடைய சால்வையும் போடுகிறார் உங்க மேல. பெற்றுக்கோங்க. ஃபயர் டச். இந்த ஆண்டு டெபராக்கள் எழும்ப போறீங்க. கர்த்தருக்காக அநேக டெபராக்கள் எழும்ப போறீங்க. பூமியை கலக்க போறீங்க. ஃபயர். வியாபாரத்துல நஷ்டத்தின் மேல் நஷ்டம். கடந்த ஆண்டு நினைக்கிற வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு, ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, இந்த ஆண்டு உங்க வியாபாரம் அடுத்த லெவல்ல போகுது. ஹல்லேலூயா, உங்க பிசினஸ் அடுத்த லெவல்ல போகுது. ஃபயர். புதிய எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய பிசினஸ் கர்த்தர் உங்க கரங்களை கொடுக்கிறார். புதிய வாகனங்களை உங்க கரங்களை கொடுக்கிறார். ஓ புதிய வீடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய நிலங்கள் உங்க பேர்ல பட்டாவாகுது. ஃபயர். எதெல்லாம் இழந்தீங்களோ கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு 2 மடங்கு பல மடங்கு திரும்ப பெற போறீங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஃபயர். முடிந்ததென்று நினைக்கிற காரியத்தை அவர் திரும்ப தொடக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப முளைச்சி எழும்புது. ஃபயர். 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 டச். ரிசீவ். பெற்றுக்கோங்க. 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 வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு உறுப்புகள்ல வல்லமை இறங்கட்டும். ஜீவன் இறங்கட்டும். ஆமென். மரித்த உறுப்புகள் உயிரடைந்து எழும்பட்டும். உயிரடையட்டும். வியாதியின் கிருமிகள் வேரோடு எரியட்டும். 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 அலர்ஜி வியாதிகள் எரியட்டும். இல்லாம போட்டும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறி போட்டும். ஓ குடல்ல இருக்கிற பிரச்சனைகள், வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், அடைப்புகள் எல்லாம் இப்பொழுதே மாறட்டும். ஃபயர். டச். டச். Touch fire. எல்லா மறைவான கண்ணிகள் எரியட்டும். எல்லா கிரியைகள் எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலையெடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷிக பொறாமை ஆவிகள் எரியட்டும். எதிரான எல்லா கிரியைகள் எரியட்டும். 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 எல்லா எரிச்சலின் ஆவிகள் எரியட்டும். 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 ஃபயர். Touch பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்போது எல்லாம் புதுசாகட்டும். 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 புதிய எலும்புகள், புதிய நரம்புகள் உருவாகட்டும். எல்லா பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இல்லை என்ற வார்த்தையின்படியே எல்லா பலவீனங்களும் மாறி பலமானாய் மாறட்டும். செழிப்பாகட்டும். எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்கட்டும். ரத்தத்தில் வேலை அடைக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு ஆண்டும், இந்த ஆண்டு பூமி எங்கும் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார். இந்த ஆண்டும் வெளிப்படுத்துகிற சில காரியங்களை உங்கள் மத்தியிலே அதை நாங்கள் இப்போ சொல்லி அந்த காரியத்திற்காக நம்ம வேகமா ஜெபித்து அடுத்து கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நம்ம இதை நாங்கள் பிரபலமாகும் நாங்கள் சொல்லலை, நீங்கள் பயப்படன்னு சொல்லலை. தேவன் ஹல்லேலூயா ஜெபிக்கிறதுக்காக வெளிப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. இந்த குறிப்பை நம்ம வருகின்ற காலங்களில் 2 நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் ஆண்டு கொடுக்கறத ஜெபிச்சு ஹல்லேலூயா அதை நம்ம எதிர்கொள்வோம். 4 மிகப்பெரிய கடல்கள் மூலமாக மிகப்பெரிய தீமைகள் நிறைய வரும்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதிகமாக இந்த வருஷம் சூறாவளிகள், பெருங்காற்றுகள், அலைகள் பெருமளவு எழும்பி மிகப்பெரிய அழிவு என்று சொன்னார். அதே போல ஐக்கிய அரபு தேசத்தில் ஒரு மிகப்பெரிய தீமை பரவுகிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவுகள், வீழ்ச்சி அநேக தேசங்கள் உண்டாக போகிறது. அதே போல அதிகமாக செழிப்புள்ள தேசம் என்று சொல்லப்பட பல தேசங்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஸ்தானத்தையும் உலக அரங்கிலே இழந்து போக போகிறது. நாணயங்களுடைய மதிப்பு மிக அதிகமாக வீழ்ச்சியடைய போகிறது என்று கர்த்தர் சொன்னார். அநேக தேசங்களிலே வணிகங்கள், அநேக தேசங்களின் வணிகங்கள் முற்றிலுமாக முடங்க போகிறது. தேசங்களின் வீதிகளிலே
கூக்குரலும் புலம்பலும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று கர்த்தர் காண்பித்தார். அநேக இந்த காரியம் தேவனுடைய ரகசிய வருகை இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஐயோ நம்ம போகலையே, நம்ம விட்டுட்டோமே என்று பயத்தோடு கூட அநேக ஜனங்கள் கூக்குலிட்டு அவங்க மாரடிச்சு புலம்புனாங்க. அந்த ஆண்டு எனக்கு அது தரிசனம் போல காண்பித்தார். ஆண்டு வரைக்கான அடையாளங்கள் ஆண்டு வருகை இந்த வருஷத்துல அதிகமாக இருக்கும் என்று விசுவாசி ஹல்லேலூயா வருகையில் காணப்பட வேண்டும் என்று எல்லாரும் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆயத்தம் ஹல்லேலூயா. அதே போல பொருளாசை சார்ந்த அநேகர்கள் இரக்கத்தையும் அன்பையும் மனிதநேயத்தையும் விட்ட அநேகர் மேல தேவனுடைய கோபாக்கும் இந்த வருஷம் விசேஷமாக இறங்கும். அதே போல 74 தேசங்கள்ல பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடும். நான் இதை குறித்து நெட்ல பார்க்கும்பொழுது இப்பொழுது 68 தேசங்கள்ல ஏற்கனவே அதிகமாக பஞ்சம் இருக்கிறது. இனி வருகின்ற காலங்கள்ல அந்த அதிகமான செய்தி நீங்க கேட்பீங்க. பஞ்சங்கள் அதிகமாக வரப்போகிறது. அதே போல வறட்சிகள் அதிகரிக்க போகிறது என்று கதை சொன்னார். நாசி சம்பந்தமான ஒரு வியாதி, ஒரு கிருமிகள் வேகமாக பரவும் என்று கதை சொன்னார். அநேக இடங்கள்ல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு நிறுத்தப்பட போகிறது. காற்று பிடிக்கப்படும். இந்த வார்த்தை வெளிப்படுத்த 7:1 அந்திக சாட்சியில நீங்க பாத்தீங்கன்னா காற்று 4 தூதர்கள் பிடிப்பாங்க. காற்று இன்னைக்கு இருக்கிற உலகம் இயங்குற முழுவதுமாக காற்றினால் தான் இயங்குறது. காற்று இல்லைன்னா உலகமே இயங்காது. இது வருகைக்கு பின்னதான் நடக்கிறதாக வேதம் சொல்கிறது. சோ ஆண்டு வருகை மிக மிக சமீபம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கேட்கீங்களா? ஹல்லேலூயா. பூமியின் இயக்கம் நின்றுவிடும், அதன் சுற்று முடிய போகிறது. இது தெளிவான வார்த்தை. ஆண்டுடைய வருகை அடையாளம் நின்ற பிறகு இன்றைக்கு ஆண்டு வருகை வந்தால் 7 வருஷம் அந்திக சாட்சியில பூமி இப்போல அழகான பூமியாக இருக்காது. இப்பவே பாதி மனுஷன் கெடுத்து போட்டாங்க. நிறைய சுகாதார சீர்கேடுகள், நல்ல இயற்கை வளங்களை அழிச்சிட்டாங்க. ஏரிகள் குளங்கள்ல தூர் வராம நிறைய இடத்துல வெள்ளத்தின் நிறைய அழிவுகள். இந்த பூமி கூட இருக்காது. வெளிப்பிரசேஷன் வாசிங்க தயவுசெய்து. அதுல சொல்லப்பட்டபடி கடைசி நாட்கள்ல காடு, மரம், ஏரிகள், குளங்கள் எதுவுமே காணாது. இந்த வானம் இருக்காது, சமுத்திரம் இருக்காது. அப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய நியாயத்திற்கு வானத்திலிருந்து கேட்கப்பட போகிறது. மனுஷனுடைய அக்கிரமங்களால் அந்த நியாயத்திற்கு உண்டாகும். வானத்திலிருந்து பலவிதமான சத்தங்கள், தோற்றங்கள், மாற்றங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். வானங்களிலிருந்து பல அடையாளங்கள் வரும். வானங்கள் அதிரம். 2 பேர் 3:10 சொல்லப்பட்டபடி வானம் சுட்டப்படும். வானத்திலிருந்து பல தோற்றங்கள், ஆண்டு வருகையின் அடையாளத்தான தோற்றங்கள் நிறைய இந்த வருஷம் நீங்க கேள்விப்படுவீங்க. அதே போல வானம் சுட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல் மாறும் என்று வசனம் சொல்கிறது. நட்சத்திரங்களை போல உதிரும். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சொல்லுங்க. நானும் என் பிள்ளைங்களும் பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம எங்க போயிடும்? ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்தின. நம்பிக்கையோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு. இதெல்லாம் யாருக்கு? தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கணும்? ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துல. இந்த பூமி இதுவரை சம்பவிக்காத, இது நம்ம கேள்விப்படாத பல ஆபத்துகள் இந்த பூமியில நடக்க போகுது. மனுஷங்களுக்கு ஐயோ 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 என்று வேதம் சொல்கிறது. இனிவர காலகட்டங்கள். ஆனா நீங்கள் நானும் எங்க இருக்கோம்? இயேசுவின் ரட்சிபக பேலுக்குள்ள. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு எங்க கிடையாது இந்த அழிவுல பங்கு கிடையாது. சொல்லுங்க. தீர்ப்பு கிடையாது. நானும் என் பிள்ளைங்களும் எங்க இருப்போம்? ஹல்லேலூயா. வருகையில. ஹல்லேலூயா. இந்த அழிவுல நீங்க யாரும் இருக்க கூடாதுன்னு நாங்க வெளிப்படுத்துறோம். ஹல்லேலூயா. கவனத்தோட எச்சரிக்கையோடு கூட கேளுங்க. வேகமாக நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். அதே போல ஆண்டவர் சொன்னாரு 2012ஆம் ஆண்டு எனக்கு வெளிப்பட்டாரு. அநேக இப்ப நம்ம கேள்விப்பட்டோம் புவி வெப்பமா, இது குளோபல் வார்மிங் சொல்றோம். பூமி ரொம்ப ஹீட் ஆகி பனிப்பாறை உருகுது. 12ல எனக்கு ஆண்டு சொன்னா வெளிப்பட்டான். அதே போல இந்த ஆண்டு இதுவரை அநேக உறைந்த நிலையில் உள்ள அநேக பனிப்பாறைகள் திரவ நிலைக்கு மாறி கடல் நீர்மட்டம் உயர போயிருந்து கர்த்தர் சொன்னார். எஸ்பெஷலி எனக்கு சொன்ன வார்த்தை 23 அடி வரை உயரும். நான் கூகுள் அடிச்சு பார்த்தேன். 23 அடி உயர்ந்த என்ன நடக்குன்னு பூமியே இருக்காது. நிறைய சிட்டிஸ் மொத்தமா தண்ணிக்குள்ள போயிடும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சயின்டிஸ்ட் சொல்றாங்களா இல்லையா? 10 நகரங்கள் தண்ணியில மூழ்கும். முதல் நகரம் எந்த நகரம் சொன்னாங்க தெரியுமா யாருக்கா? சென்னை. 2வது தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க. அதே போல கொல்கத்தா, மும்பை, நிறைய நகரங்கள் தண்ணியில மூழ்கும். பூமி ஹீட் ஆயிட்டே வருது. வருஷம் வருஷம் அந்த
செல்சியஸ் அந்த டிகிரி அதிகரிக்கிறது. மக்கள் வாகன குறைபாடு குறைங்க, வெடி வெடிக்காதீங்க. அதிகமா வெடி வெடிச்சு அந்த புகழெல்லாம் எங்க தான் போகுது, வளிமண்டலத்தை பாதிக்கிறது என்று சொல்றாங்க. பசுமை இருங்க, வாகனங்கள் எண்ணிக்கை குறைங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே என்னை கேட்கல. மனுஷங்க தங்க சந்ததி தலையில தாங்க நினைச்சாங்க, மண்ணள்ளி போடுறாங்க. வெடி வெடித்தால் உள்ள புகையினால இந்திய தேசத்துல டெல்லி அதிகமாக காற்று மாசுபட்டு அன்றைக்கு அதிகமாக அந்த நியூ இயர் ஸ்பெஷலோட அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் மூச்சு விட சிரமப்பட்டு அட்மிட் ஆனாங்க. இது எல்லாம் பொல்யூஷன் எல்லாமே இன்றைக்கு வாகனங்கள் வருகின்ற ஃபேக்டரிஸ்லேருந்து. ஆனால் ஜனங்கள் ஆண்டு பூமியை அழகா உண்டாக்குனார், ஆனால் ஜனங்களும் அதை சீர்கெடுத்து போட்டார்கள். இது நிமித்தமாக பல காரியங்கள் நடக்கும். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அதே போல அநேக மலைகள் இடம்பெயர்ந்து செல்ல போகிறது, அநேக எரிமலை எடுக்க போகிறது. இதுவரை வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய அழிவு உன் தேசத்தில் வரும் என்று கர்த்தர் சொன்னார். மலைகள் இடம்பெயர்ந்து சாதாரண அழிவு கிடையாது. நம்ம அதிகமாக ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இருக்கின்ற காலங்கள் ஹல்லேலூயா பூமியின் கடைசி நிமிடங்கள் வருகின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்வோடு கூட ஜெபித்து வேதவாசி ஆண்ட தேட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா பெற்றோர்களும் எல்லா பிள்ளைகளும் ஏசப்பா நோவா பிள்ளை போல எல்லாரும் என் குடும்பத்துல எங்க வரணும் அப்பா வருகையில. ஹல்லேலூயா. கடைசி காலம் தொழிக்கும் போது சொல்லிருங்க, என் பிள்ளைகள் என் குடும்பம் எல்லாரும் வருகையில காணப்படணும், யாருமே கைவிடப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இந்த பூமிக்காக ஜெபிக்க போறோம். நம்முடைய தேசத்தை தேவன் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இந்த பூமியில பஞ்சம் வருதோ அப்பெல்லாம் தேவ பிள்ளைங்க வாழ்க்கை செழிக்க போகுது. ஹல்லேலூயா. பைபிள்ல ஈசாக்கின் நாட்கள்ல பூமி இங்க என்ன இருந்தது? பஞ்சம். ஹல்லேலூயா. ஆனா அவன் விதைச்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அவன் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். ஆமென். அதே போல ஆபிரகாம் நாட்கள்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அன்னைக்கு ஆபிரகாம் பெருகுனா. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, நாங்க இந்த வருஷம் பெருக போறோம். ஹல்லேலூயா. எங்க களஞ்சியங்கள் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பெருக போறோம். ஆனா அதுக்காக நம்ம தேசத்து நம்ம அழிந்து போற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இந்த பஞ்சத்துல, எத்தனையோ தேசத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை கூட உணவு இல்லாம இருக்கிறாங்க. விலைவாசி தலைவிரித்து ஆடுகிறது. ஆமென். ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்து தேசம், அங்கெல்லாம் விலை 1 கிலோ தக்காளி 500 ரூபா. அவ்வளோ கொடுமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல பஞ்சம். நம்முடைய தேசம் இன்னைக்கு பஞ்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மதவெறியை தூண்டி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு பஞ்சத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கானு. ஒரு பக்கம் பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் நல்லா கொள்ளடிச்சு முன்னேறான். ஆனா கஷ்டப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு ரொம்ப கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பாரத்தோட இன்னைக்கு தேசத்தின் உத்தரவாதம் யார் கையில இருக்கு? ஜெபிக்கிற கையில. ஜெபம் பண்ணுங்க. அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க பாரத்தோட. அப்பா எங்க தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும்பா. இந்த பஞ்சங்கள் மாறட்டும். உலகம் எங்க இருக்கிற அந்த பஞ்சங்கள் மாறட்டும். அப்பா எங்களையும் எங்க குடும்பத்தையும் ரத்தத்துல வேலி அடைக்கிறோம். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். அன்னைக்கு எரிகோ அழிக்கப்பட்ட போது அந்த ராகாபா உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினால். இயேசுவின் ரத்தத்தில் வேலை எடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை எங்க குடும்பத்தையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. மன்னித்து இறங்கும் அப்பா. தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் அப்பா, இன்னைக்கு பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு பூமியில பயங்கரமான காரியங்கள் நடக்குது. கொள்ளை நோய்கள் நடக்குது. ஓ, இன கலவரங்கள் நடக்குது. அப்பா மன்னித்து இறங்கும் அப்பா. தேசத்தின் ஜனங்களுக்கு மன்னித்து இறங்கும். இந்த பூமியில எத்தனையோ தேசங்கள், 77 தேசத்துல இந்த ஆண்டு பஞ்சம் வரும் சொன்னீங்களப்பா. அந்த ஜனத்துக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. அந்த ஜனங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. மன்னித்து இறங்கும். எல்லா பஞ்சங்களும் மாறட்டும் அப்பா. இந்த ஆண்டு பயங்கர ஏராளமான ரத்தம் சிந்தப்படும் சொன்னீங்களப்பா. நடக்க கூடாதுப்பா. பாதுகாக்கப்படட்டும். பெண் பிள்ளைங்க பாதுகாக்கப்படட்டும். எரிமலையின் மூலமா எந்த சேதமும் எங்கு வரக்கூடாதுப்பா.
அப்பா தண்ணீரால் பூமி எங்க ஒரு பெரிய அழிவு வரும்னு சொன்னீங்களே அப்பா, அப்படி எதுவும் வரக்கூடாது. பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. மன்னித்து இறங்க. ஒவ்வொரு தேசத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்க தேசத்தின் பிரதமர், ஒவ்வொரு குடியரசுத் தலைவர், எங்கள் முதலமைச்சர், ஒவ்வொரு தலைவர்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருக்குள்ள ஞானத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. சொல்லுங்க, வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு கூட்ட ஜனங்களை நாங்க ஆயத்தப்படுத்தணும் அப்பா. நாங்க நிர்விசாரமா இருக்க கூடாதுப்பா. வேகமா நாங்க சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்களுடைய அன்பை சொல்லணும். உங்களுடைய ரத்த சிந்தனை, நீங்க எங்களுக்காக ரத்த சிந்தி மரிச்சதை சொல்லணும்ப்பா. அந்த கிருபை எங்க மேல ஊற்றுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளுக்கு அப்பா, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ல போய் கிறிஸ்துமஸ் நியூ இயர்ல எல்லாம் போய் அடிக்கிறாங்க வேற ஸ்டேட்ல. ஆமென். பாதுகாப்பு உண்டாகணும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. ஆவியில அந்நிய பாஷையில நன்றியப்பா ரே கஃபரா பலா தரபரா ஷிப்ரா கஃபலா பரிபலா. அப்பா நன்றியப்பா. இந்த ஆண்டு பெருகட்டும். இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி நம்ம ஊழியத்துக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்தை கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீங்கப்பா. ஏராளமான ஜெப கூட்டங்களை வீட்டு கூட்டங்களை நடத்த கிருபை செஞ்சீங்க. அநேக புதிய வாசல்களை, அநேக ஆத்மாக்களை கொடுத்தீங்கப்பா. இந்த ஆண்டு அதிகமா பெருகட்டும். அப்பா பிரேயர் மினிஸ்ட்ரி ஃபேமிலியில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. வியாதிங்கிறது இருக்கக்கூடாது, கடனுங்கிறது இருக்கக்கூடாது, குறைவுங்கிறது இருக்கக்கூடாது. திருமண தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாம தடைகளை உடைக்கிறோம் அப்பா. அந்த ஊழியத்தை தாங்குற, ஜெபிக்கிற, இந்த ஊழியத்திற்காக உழைக்கிற, கொடுக்கிற அப்பா, உணவு பொறுப்படுத்திருக்கிற அப்பா சைமன் அவங்க கூட இணைஞ்சு செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா, அந்த ஊழியத்தை பணத்தை ஒவ்வொரு காரியத்துல தாங்குற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டு கோடியா பெருகட்டும். ஃபயர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். திரளாய் பெருகட்டும்பா. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பாடல் பாடும்போது கர்த்தருக்காக நாம் காணிக்கை விதைக்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறோம். ஹல்லேலூயா. ஊழியர்கள், ஹல்லேலூயா, நீங்க அவங்களுடைய விதைக்கிறது உங்க கடமை என்று வேதம் சொல்லி, நீங்க சரீர நன்மை, ஹல்லேலூயா, அது உங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கலாம். நீங்க காணிக்கை விதைக்கலாம் பாடும்போது. ஆமென். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதம்
சும்மா சொல்ல வேண்டியது மொத்தத்தில். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த அருமையான நல்ல ஒரு மாலை வேளையில நம்முடைய பிள்ளைகளாக இந்த வருடத்தின் முதலாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தம்முடைய சமூகத்திலே கூடி நாங்கள் தம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு தந்த கிருபைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். எங்களை வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக ரஞ்சனுக்காக, மனைவிக்காக, அவங்களுடைய ஊழியங்களுக்காக, பிரேமினிஸ்ட் ஊழியம் உடைய நாமத்தினாலே வளரவும் பெருகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே இந்த பிரேயர் மீட்டிங்க்கு ஆண்டவரே உதவி செய்கிற அனைத்து கரங்களையும் நீர் ஆசீர்வதியும். இங்கே வந்திருக்கிற இன்றைக்கு ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள், வாஞ்சைகள் எல்லாமே நீங்க நிறைவேற்றணுப்பா. வியாதிகள் நீங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கணும் தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா கூடவே இருந்து சகல காரியங்களையும் செய்கிற எங்கள் தேவனே, வாஞ்சியோடு இந்த நேரத்துல வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு குடும்பமாக நீங்க ஆசீர்வதிங்க. விசேஷமாக சாந்தி அவங்களுடைய பையனுடைய பிறந்த நாளுக்காக, ஜெருசா மிராக்கலின் ஜெருசாவுக்காக பிறந்த நாளுக்காக, டெலிவரி டேட் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் சுகம்பலன் தந்து ஏற்ற நேரத்துல சுமான பிரசவத்தை கட்டிட்டு பிறந்த நாள் பிள்ளைகளையும், இன்னும் திருமண நாட்கள் இந்த மாசத்துல இந்த வருஷத்துல திருமண நாட்கள் எல்லாரையும் குடும்பமாக ஏசப்பராஜா நீங்க ஆசீர்வதிங்க. 10th +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீட் எழுதுறவங்களுக்காக, காலேஜ் ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கிற செமஸ்டர் எழுதி இருக்கிற பிள்ளைகளுக்காக, ப்ரமோஷனுக்காக, திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, கடன்ல இருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே, இன்னும் அவங்களுடைய மனசுல இருக்கிற எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இன்னைக்கு தீர்ந்து போக வேண்டும். வந்திருக்கிற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வெறுமையா யாருமே செல்லக்கூடாதுப்பா. இந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரால் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல நீங்க கிருபை செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை கட்டளையிட்டார்கள். அப்படியே கடன் பாரத்திலிருந்து விடுதலை தாரும். குடும்பமா என் தேவன் ஆசீர்வதி. இப்பொழுது ஆண்டவரே செய்து கொடுக்கிற மகளை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே சொல்லி நாங்க கேட்கிறோம். கீபோர்டு வாசிக்கிற அண்ணனுக்காக, கூட உள்ள தம்பிக்காக, இம்முட்டு அவங்களுக்கு தந்த ஜீவன் சுக பலனுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வருகிற மாதத்தின் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரேயர் மீட்டிங் ஆசீர்வதித்து நாங்க இந்த பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். அப்புறம் நாங்க பரவாயில்ல, நாங்க ஒவ்வொரு மாசமும் வந்துகிட்டு இருக்கோம். அது பிறகு எங்களுடைய வாழ்க்கை தர ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக எல்லாவற்றிலும் நாங்கள் விடுதலையை காண்கிறோம் என்று எல்லாரும் சொல்லவும், இன்னும் வருகிற மாதத்தில் இடப்படாமல் போகும்போது இன்னும் ரோடு வரைக்கும் ஆண்டவரே சேர் போடவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் அறியாத அநேக மக்கள் வாட்ஸ்அப்ல ஆண்டவரே பேஸ்புக்ல பார்த்து இந்த பிரேயர் மீட்டிங்கை வந்து பார்க்கலாம் என்று கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே இந்த ஏரியாவில் கர்த்தாவே இந்த காலனியில உள்ள அனைத்து மக்களையும் கொண்டு வாங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதியை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless. Thank you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள், அன்பின் புதுவட வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தால் நான் மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இதில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை உயர்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா. எதிர்பாராத அதிசயங்கள், எட்டாத உயரங்கள், இதுவரை நம்ம மண்டையில நம்ம யோசிக்க கூட அளவுக்கு தேவன் தமிழ் அன்புக்குரிய பிள்ளைங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை உலக கண்ணுக்கு பார்க்கல, உலக காது கேட்கலானா ஆவில கத்த வெளிப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம அறியாத, நம்ம நினைக்காத பல காரியங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் சொன்னால் தன் ஆண்டவர் எனக்கு காத்திருக்க என் பிள்ளைங்களுக்கு நன்மையின் வருஷம் சொன்னார். ஹல்லேலூயா. உயர்வின் வருஷம், கட்டுகளை அறுக்கும் வருஷம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முதல் மாதத்தில், ஒவ்வொரு முதல் வாரத்தில் இந்த கூட்டம் நடக்கும். தொடர்ந்து ஜெபிங்க. அநேகரை சொல்லுங்க. அநேகரை முதல் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே, சரியா?
ஒவ்வொரு ஞாபகம் குறிச்சுக்கோங்க. நீங்கள் அனைவரும் அழைத்து வாழுங்கள். அதே போல் 2வது சண்டே எங்கள் காலில் ஒரு வீட்டில் நாங்கள் கூட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். பக்கத்தில் உள்ளவங்க நீங்கள் வர முடிந்தால் நீங்கள் இன்பமணி காட்ட நம்பர் கொடுத்து நீங்கள் யாரெல்லாம் வர சொன்னால் நாங்கள் வாகனங்கள் அதுக்கு ரெடி பண்ணி தர ஆயத்தமாக்கின்றோம். 2வது சண்டே 3வது சண்டே 3வது சண்டே 3வது சனிக்கிழமை அதே போல் பிரேமாக்கா வீட்டில் 1 hour 1 hour நடக்குது. வருகின்றவங்க நீங்கள் வரலாம். சாயந்தரம் 6 மணிக்கு. சரியா? ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து காணிக்கை நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஒவ்வொரு ஆசையும் தகப்பனே விதைத்த ஒவ்வொரு கரங்களும் தகப்பனே இன்னும் 1000 மடங்கு தகப்பனே இன்னும் விதைக்க அப்பா இன்னும் இந்த கரங்களை பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிரியங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அமைக்கி குலுக்கி நிறைந்து வரும்படியாக நீங்கள் இன்னும் ஆசிரியங்க. பிள்ளைங்களை வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை ஆசிரியங்களை பெற்று சந்தோஷம் மகிழ அப்பா நீர் சொன்னபடி நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைங்களும் கொடுத்த ஒவ்வொரு கருத்தை ஆசீர்வதிங்கப்பா. பெருக செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ஏசு நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. லேட்டாக வந்தவங்க நீங்கள் கடைசியில் விதைச்சிட்டு போகலாம். நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய பிரேயர் மினிஸ்ட்ரிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம் எடுக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தின் பின்பாகம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34:27. ஹல்லேலூயா. 34 ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பின்பாதி தான் நமக்கு வாக்குத்தத்தம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க கைகளில். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கையில் கட்டிலாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் விசேஷமாக என்னோடு கூட சொன்ன ஒரு காரியம், என் பிள்ளைங்க இன்றைக்கு பல பிள்ளைங்க கவலையில, வியாதியில, வேதனையில, துக்கத்துல, பாரத்துல, என்றைக்கும் ஏதோ வாழ்க்கை நடந்தது, ஏதோ இழந்த காலத்தை குறித்து பல பாரங்கள்ல இன்னைக்கு எப்படி இருக்காங்க? கட்டப்பட்ட சூழ்நிலை இல்லை. அவங்களால துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள கட்டப்பட்ட அநேக பிள்ளைங்களை விசேஷித்த விதமாக இந்த 2026ஆம் ஆண்டு நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மேல அந்த நுகம்னா தெரியும். மாடுகள் செல்லும் போது அவங்க அந்த கழுத்துல போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. தடிமாறு அதை அசையாதபடி அந்த நுகம் அதை அழுத்தும், அசைச்சுக்கிட்டே அழுத்தும். அது நடக்கும்போது வலிக்கும். அப்படிப்பட்ட நுகத்தடிகள் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடைபெற வேண்டிய காரியங்கள் நடைபெறாம, நீங்க நினைச்ச எதிர்பார்த்த நன்மைகள் உங்க வாழ்க்கையில வராம அது லேட் ஆயிட்டு போனனால உங்களுக்கு தோல்விகள், வேதனை, வியாதினால ஒரு பக்கம், தோல்வினால ஒரு பக்கம், உங்களுக்கு அது எப்படி இருக்குது? ஒரு நுகத்தடி போல உங்களை என்ன செய்து அழுத்துகின்றது. வேதனையோடு கூட இன்னைக்கு அனைவரும் இருக்கீங்க. இந்த நாளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அடிமைப்பட்ட எல்லா கட்டுகளை, கயிறுகளை, பிரச்சனைகளை, வேதனைகளை, வியாதிகளை இந்த வருஷம் அறுத்து உங்களை விசேஷித்த விதமாக விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் விடுதலை ஆவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை விடுதலை ஆக்க போகின்றார். இது இன்டைரக்டா இன்னொன்னு சொல்லலாம். இந்த பூமி பாவம் நிறைஞ்ச, சாபம் நிறைஞ்ச, இருள் நிறைஞ்ச, பொறாமை நிறைஞ்ச, எரிச்சல் நிறைஞ்ச, ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பராமப்படுறாங்க, பேசுறாங்க, முன்னோட்டு பின்ன பேசுறாங்க, நேரம் நல்லா பேசுறாங்க, அந்த பின்னாடி என்ன பேசுறாங்க, போன பிற்பாடு பின்னாடி நம்மளை பற்றி நிறைய காரியங்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அன்பு இல்லாம, சுபாவம் அன்பு இல்லாம இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. மனுஷங்க எப்படி மாட்டாங்க? பரியாசம் பண்றாங்க, தற்பெருமை, சுயப்பெருமை, அம்மா அப்பாவுக்கு அடங்காதவங்க, நல்லோர் என்ன செய்றாங்க? பகைக்கிறாங்க. அதிகமாக ஆபாச வசனங்கள், சமூக வலைதளங்களை யாரை பத்தி ரொம்ப எளிதாக, நல்லவங்களை யாரும் கெட்டவங்க கிடையாது, யாரனாலும் மிக எளிதாக நினைச்சாங்க விமர்சனம் பண்றாங்க. பூமியை கொடுமையால் இன்னைக்கு நெருந்துட்டு அன்பில்ல ஜனங்கள்கிட்ட அறிவு அதிகமா இருக்குது, அன்பு தனிந்து போனது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கான உலகம் யாருக்குள்ள இருக்குதான்?
பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாத பிரம்ம அவர் நம்ம ஏற்கனவே விடுதலை ஆக்கி எங்க வச்சு கரைப்போம்? அன்பின் குமாண்டிய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கோம். நம்மளை சுற்றி கட்டு இருக்கின்றன. ஆனாலும் உலகத்துல உள்ள வேதனைகள், அந்த 500 1000 நோட்டு மாறவில்லை. சரி, நமக்கும் மட்டும் மாறின அந்த நாட்களில் நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் கொடுத்தாங்களா? இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு சலுகை யாருக்குமே இல்லை. நம்மளும் போய் எங்கே நின்னோம்? பேங்க் வாசலில் க்யூவில் போய் நின்னோம். ஒவ்வொருத்தராக க்யூவில் நிற்க தான் செஞ்சோம். எல்லா கொரோனா நம்ம குடும்பத்தில் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் வந்தது. அதே போல் வெள்ளங்கள் நம்ம சுற்றியுள்ள நம்ம கிராமங்கள், அடுத்த வீட்டு பக்கத்தில் நமக்கு கட்ட பாதுகாத்தாரும் எல்லாமே நமக்கும் வந்தது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிற அநேகர், ஐயோ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எந்த பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனை? உங்களுக்கு தான் சொல்றாரு, நான் உன் நுகத்தின் கைகளை நான் அறுப்பேன், நான் விடுதலை ஆக்குவேன். ஹல்லேலூயா. கம்ப்ளீட்டா இங்க இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? அன்பின் குமாரி ராஜ்யத்துக்குள்ள நித்தியமா போறோம். எத்தனை விசுவாசிக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா, உண்மையா? ஹல்லேலூயா. இந்த இருள் நிறைந்த இனி வருகின்ற காலங்கள், இருள் காரில் பூமி நிரப்ப போகிறது. மனுஷங்க இன்றைக்கு சிறு குழந்தைகளை கொள்றாங்க, பெண்களை போகப்பல்ல பார்க்காங்க. 5 வயசு பிள்ளைய 3 வயசு. நேற்று ஒரு இன்சிடென்ட், நியூ இயர் பார்ட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு ஊர்ல, நார்த் இந்தியன், நம்ம தமிழ்நாடு நினைக்கிறேன். அந்த ஊர்ல ஃபுல்லா பாட்டு போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டு பையன், அந்த பையனுக்கு வயசு 17 வயசு 18 வயசு, அந்த பொண்ணுக்கு 6-7 வயசு. விளையாடுற பாப்பா வரும் போகும் அப்படி இருந்துக்கு. ஆனா பாட்டில் எல்லாரும் என்ன பண்றாங்க? பாட்டு சவுண்டாருக்கு விட்டுட்டு எல்லாம் வெளியே போய் ரோட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அந்த பையன் அந்த பொண்ணை கொண்டு ரேப் பண்ண யோசிச்சுவாங்க. 7 வயது குழந்தைக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை அலறல் கேட்குது, கத்துது, முடியல. ஏன்னா என்னதுக்கு? ஸ்பீக்கர், பாட்டு சவுண்டு கேட்கல. கடைசி ஏதோ ஆண்டு கிருபியால டக்குன்னு அந்த பாட்டு ஏதோ கட்டா நின்றுருக்கு. நின்ன காலப்பு அந்த பாப்பா அலற சத்தம் கட்டி எல்லாம் வந்து பார்த்தா இந்த பையன் இந்த மாதிரி ரத்த வளர்த்து அந்த பாப்பா கடந்து திருப்பி கொண்டு இன்றைக்கு ஹாஸ்டல் அட்மிட். இப்படியாக சுபாவம், அன்பு இல்லாம இன்றைக்கு பெண்களுக்கு ஸ்கூல்லையும் பாதுகாப்பு இல்லை, ஆசிரியர்கள் மூலமாக வருகின்றது, வெளியிலையும் பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை மீட்க, நம்முடைய கட்டுகளை உடைக்க, நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எனக்கு என் கணவருக்கும் அடிக்கடி இந்த கருத்துக்கத்தை வாக்கு அவங்க சொல்லுவாங்க, நம்ம இருக்கிறது உலகத்துக்குள்ள அன்பின் ராஜ்யத்துக்குள்ள. ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்தில் இருக்கோம், நம்ம ஒன்றும் சேதப்பட்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் சொல்ல, என்னதான் அந்த பூமியில ஏசப்பா நம்ம கூட போயிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். அப்படிதானே? இப்போ சும்மா கண்ணாடியில தான் பார்த்துட்டு இருக்கோம், அவரை முகமுகமாக பார்க்கல. ஆனால் அங்கே போயிட்டா, அவர் வீட்டுக்கு, அவர் வாழ்ற வீட்டுக்கு போயிட்டா, அங்கே என்ன கிடையாது? பாவம் கிடையாது, பயம் கிடையாது, எந்த கவலை கிடையாது, வியாதி இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா. அங்க என்னதான் உண்டு? ஆடல் பாடல் சத்தம். பரலோகத்துல என்ன உண்டு? பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். ஹல்லேலூயா. இங்க பூமியில நான் எப்பவும் சொல்ல, என்னதான் கொட்டி கொடுத்தாலும் பூமி தான், பரலோகம் தான். ஹல்லேலூயா. சொல்லணும், பரலோகம் பரலோகம். ஹல்லேலூயா. பக்தன் பாடினான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். ஹல்லேலூயா. எல்லா தலையிலையும் அப்படியே கிரீடம் ஜொலிக்கும், எல்லா ட்ரெஸ்லையும் அப்படியே தகன்னு கல்லு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? அநேகர் நீதிக்குட்பட்டவர்கள் வானத்தில் எப்படி இருப்போம்? சொல்லுங்க, ஜொலிக்கும் பிரகாசங்கள். சொல்லுங்க, எப்படி கைங்க எல்லாருமே? நாங்க ஜொலிக்கும் பிரகாசங்கள். ஹல்லேலூயா. பிரகாச நட்சத்திரம். பூமியில யாரோ ஸ்டார் சொல்றாங்க, ரியல் ஸ்டார் யார் தான் சொல்லுங்க? நான். ஹல்லேலூயா. கையத்துங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் தான் ஜொலிக்கும் நட்சத்திரம். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜொலிக்க வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் நுகத்தின் கையிலே கர்த்தர் விசேஷமாக விடுதலை ஆக்கார். வேதத்துல சில சம்பவங்களை நான் வேகமாக சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 31 அதிகாரத்தை 5 முதல் 7 வசனங்கள். ஆதியாகமம் 31
5 to 7 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். 31 5 to 7 சொன்ன சிஸ்டர். தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதிரியான சூழ்நிலை அநேக பிள்ளைங்க இன்னைக்கு கடந்து போறாங்க. எங்களுக்கு வர நிறைய ஃபோன் கால்ஸ்ல வேலை செய்யறோம், அதிகமாக உழைக்கிறோம், அதிகமாக எங்களை வேலை ஏவுறாங்க, ஆனா கூலி ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்காங்க. இன்றைக்கு இருக்கிற அநேகக்குள்ள இன்னைக்கு ஓனர்ஸ் பெரிய பெரிய முதலாளிகள் என்ன சொன்னாங்க, லேபர்ஸை எவ்வளவு கசிக்கி பிழிய முடியுமோ அவ்வளவு புளியறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்தாங்க பார்த்தா இல்ல. அப்படிதானே உங்க வீடுகளை உங்க கணவனோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைங்களோ இந்த மாதிரியான பல காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்கின்ற இந்த இது காரியங்கள், இது யாக்கோபு குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். அவங்க அம்மா அப்பாவுக்கு அங்க பிரச்சனை வருது, அப்பாவை ஏமாத்திட்டு ஓடுறான், அண்ணனை கொலை பண்ண போறான். அப்போ அம்மா நினைக்காங்க, நீ அண்ணன் உன்னை கொண்டு நீ நினைச்சது தப்பிச்சு எங்கேயா போயிரு என்று சொல்லிட்டு உன் மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது அவன் வாழை பையன் தனியால் நடக்கின்றான். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இப்போ உள்ள மாதிரி நமக்கு செல்லில் அந்த ட்ராக்கிங் கிடையாது, லொக்கேஷன் காட்டாது, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் கிடையாது, எங்கே போகிறோம் தெரியாது. அதே போல் 2 வீலரோ பைக்கோ கிடையாது, கடைகள் கிடையாது, ஜூஸோ சாப்பாடோ ஹோட்டல்ஸ் கிடையாது, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் தனியாக போகிறான். அப்போ அவன் படுத்திருக்கான். ஆண்டு சொல்லாரு தரிசனத்தில் ஒரு ஏன் இருக்குது அங்கே ஆண்டு இறங்காரு, நிறைய தூதர்களை பார்க்கான். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல, நீ படத்துக்கு இந்த பூமி நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன். நிறைய காரியங்கள் பேசியிருந்தாரு, உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு. கல்யாணமாக ஒரு பையனை பார்த்து கதை சொன்னாரு, நிறைய பேசியிருந்தார், உன்னை பெருக பண்ணுவேன், ஆசிரியப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லுது. கடைசி அவன் அதை காதலங்க. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஏசாவை பேசி கடைசி அந்த வசனத்தில் அவன் சொல்லுவான் ஆண்டரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு உணவும் உடுக்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸும் இருக்க வீடு கிடைச்சா போதும். இன்றைக்கு இந்த சூழ்நிலை அநேகருக்கும் அடுத்த நேரம் என்ன என் வாழ்க்கையில நிச்சயம் இல்லை, என் வாழ்க்கை எது மாறும் தெரியாது, எது கிடைக்கும் தெரியாது. எனக்கு தேவை என்னதான், ஒரு நேரம் சாப்பாடு, ஏதோ போட ட்ரெஸ்ஸு, ஏதோ எனக்கு இருக்கை வீடு. ஹல்லேலூயா. ஆனா யாக்கோபு எப்படி போனா, தனியாய் போனான். திரும்பி வரும்போது எப்படி வந்தான்? ஹல்லேலூயா. 2 பருவங்கள். யாக்கோபின் தேவன் மரித்து போகவில்லை, இன்றும் ஜீவிக்க. ஹல்லேலூயா. என்னதான் அவன் போகின்ற அந்த கதையில் உங்க எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு அவனுடைய மாமன் மகளை பார்க்கின்றான். அவன் அப்பாட சொல்லி போகும்போது அப்பா திருப்பி நீ வேலை செய்ய சொல்லிட்டு ஏமாற்றிட்டான். முதல் 7 வருஷம் நீ என் பிள்ளைக்கா வேலை செய்ய நான் அவனுக்கு கொடுக்குன்னு சொல்லி ராகேல பிடிக்குது. ஆனால் அவன் மாமா என்ன செய்தான், 7 வருஷம் ராகேலுக்காக பண்ண, ஆனால் லேயால ஏமாற்றி கொடுத்து திரும்ப அடுத்து 7 வருஷம். இப்படி அவன் லைஃப் என்னாவது, அவன் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த இடத்துல அவன் சொல்றான், உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தானது போல அது இருக்கல, ஆனா என் தகப்பன தேவன் என்னோடு கூட இருந்தார், என்னால் நான் ஏன்று நான் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். நான் உனக்கு, நீ எனக்கு வேலை செய்ய, நான் என்ன செய்யறேன், ஊழியம் செய்யறேன், என் பிள்ளையை கட்டுக் கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. சொன்னாரா, செஞ்சாரா? இல்ல. நம்ம கத்த யாரு? வாக்கு மாறாதவர், வாக்கு தன்னை பண்ணினவர், உண்மை இல்லவர். சொல்லுங்க, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனுமுத்தினல்ல. இந்த லாபம் என்ன செய்யறான், அவனை ஏமாத்துறான். ராகேல கொடுப்பான்னு சொல்லிட்டு லேயால கொடுப்பான். ஆனா சம்பளத்தை ஒழுங்கா கொடுக்கன்னு சொல்லி என்ன செய்யறான், பல முறை ஏமாற்றி வந்துச்சு அவனை அபகரித்து அவனை பல காரியங்கள் செய்தாலும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்கின்றார், ஹல்லேலூயா, அவர் என்னதான் பண்ணாலும் சொல்லுங்க, என் தகப்பன தேவன் எனக்கு என்ன செஞ்சாரு, என் கூட இருக்கின்றார். உங்க ஓனர் பண்ணலாம், உங்களுக்குரிய சொந்தக்காரங்க, நண்பர்கள், உற்றார்கள் உங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு குழி பறிப்பாங்க, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை அவங்க கூட பேசிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தீம் பண்ணுவாங்க. ஆனா சொல்லுங்க, என் தேவன் என்னோடு இருக்கின்றார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
ஹல்லேலூயா. திரும்ப சொன்ன உங்கள் தகப்பனோ என்னை என்ன செஞ்சா, வஞ்சித்து என் சம்பளத்தை என்ன செஞ்சா 10 முறை மாத்தினான். ஆனாலும் அவன் என்னை சம்பளத்தை மாத்திரம் ஏமாத்தினான், இப்படிச்சு அப்படிச்சு என் மண்டையில சொல்றான். ஆனா லாபம் வந்து அவன் எடுத்துக்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான், அவன் என்ன ஏமாத்தினாலும், என்னை என்ன கொடுமை பண்ணாலும் என் தேவன் எனக்கு தீங்கு செய்ய விடவில்லை. ஹல்லேலூயா. உங்க கூட பேசுறாரு. உங்களுக்கு நிறைய இந்த மாதிரியான த்ரெட்னிங் வருதா, உங்களை பயமுறுத்துறாங்களா, அவங்க அபகரிக்காங்களா, ஐயோ போதும் சொல்லாதீங்க. முற்றிலுமா போக ஆட்களை விடவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, தலைக்கு மேல தண்ணி வந்தா என்ன ஜான் பண்ண உளம்பலன. ஆனா கர்த்தர் சொல்லாரு, நீ தலைக்கு மேல தண்ணி நீ நினைக்காத, நீ தண்ணியை கடந்துட்டு இருக்க, ஆனா நான் எங்க இருக்கேன் உன் கூட. ஹல்லேலூயா. நீ நடக்கிற ஆறுகள், ஐயோ நான் முங்கிடுவேன், நான் முடிஞ்சு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டு சொல்லாரு அது உண்மை புரளாது. ஹல்லேலூயா. நீங்க அக்னியில் நடக்கும்போது இந்த பிரச்சனை எரிச்சு நான் முடிஞ்சு நினைக்கீங்க, ஆனா கட்ட சொல்லாரு நீ அக்னியில நடக்கும்போது அது உன்னை பற்றாது. ஹல்லேலூயா. கைகள் தட்டி கர்த்தர் சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை மாற்றுவார். உங்க ஓனர் எவ்வளவு மோசமா இருந்தாலும், உங்களுக்கு மேல ஆபீஸ் எத்தனை மோசமா இருந்தாலும், உங்க கூட யாரு இருக்காரு? கர்த்தர். சொல்லுங்க, அவர் என் கூட இருந்துக்க. சொந்த அம்மாவோட தம்பி தான், சொந்த மாமா தான். அவர் நினைச்சா அவனை எப்படி வச்சிருக்கலாம். இன்றைக்கு உள்ள காலகட்டங்கள்ல தம்பி பையன் தங்கச்சி பையன் அவ்வளவு நிறைய குடும்பங்கள்ல தாங்குறாங்க, ஆனால் நிறைய குடும்பங்கள்ல மதிக்கல. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இன்றைக்கு அந்த காலகட்டங்கள்ல அப்படி கிடையாது, ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்போ அன்பு தணிஞ்சு போன குடும்பங்கள்ல சொந்த அண்ணந்தம்பிகளே வெட்ட கொலை பண்ண சொத்துக்காக என்னெல்லாமோ செய்யறாங்க. சொந்த அக்கா தங்கச்சிகளே பதவினால பணத்தினால மதிக்கிறாங்க, அவங்கள கொலை பண்ண அவங்கள என்னெல்லாமோ பண்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் இப்போ இருக்குது. ஆனா அந்த காலகட்டம் அப்படி இல்லவே இல்லை. அப்படிதான் அவங்க நல்ல மனுஷங்க, அவ்வளவு அன்பா பண்பா. இந்த காலகட்டத்திலே இந்த லாபான் என்ன பண்ற, யாக்கோப சம்பளத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுமை பண்றான். ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் என்னை விடவில்லை. ஹல்லேலூயா. அதே 31 அதிகாரத்தை 38 42 வாசிங்க. 32 42 38 38 42 வரை வேகமா. சினை அழியவில்லை. இவ்விதமாய் பாடுபட்டேன், உம்முடைய வீட்டில் இருந்தேன் 14 வருஷம், 6 வருஷம் மந்தைக்காகவும். இதான் முக்கியமான 42. என் பிதாவின் தேவனாகிய தேவனும் ஈசாக்கின் என்னோடு போனால் வெறுமையா அனுப்பி விட்டிருப்பீர். என் கை பிரயாஸ் நேற்று ராத்திரி உண்மை கடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவன் சம்பாதிக்க வைக்க, ஆனா ஒரு நாள் அவ்வளவு இந்த யாக்கோபு வரும்பொழுது லாபான் ஒரு சாதாரண மனிதன் தான். நீங்க வேத நல்ல வாசிங்க. ஆனா யாக்கோபு வந்த பிற்பாடு வசனம் இருக்குது, யாக்கோபு நிமித்தமாக லாபான் வந்து பெருசாயிட்டோம். யாக்கோபு நிமித்தமாக, ஹல்லேலூயா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க நிமித்தமாக ஒரு ஆசை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி நாங்கள் என் ஹஸ்பண்டை பேசிட்டு இருப்பேன். நான் 15 வருஷம் முன்னாடியே திருமணம் முடிந்து வரும்போது இந்த இடம் அப்படி ரொம்ப வெட்டாந்தர் தான், நிறைய கம்பெனிஸ் தான். இது மாநகராட்சி கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, இப்போ இந்த லைட்டிங்ஸ், இப்போ இந்த சுற்றில இந்த கடைகள்லாம் கிடையாது, மீன் கடைகள் எதுவுமே இங்கே கிடையாது, எல்லாம் அங்கே அண்ணாமலை காலேஜில். ஆனால் வருஷம் அவரை நாங்கள் ஜெபிக்க கத்த எல்லாமே பக்கத்தில் வந்து. ஹல்லேலூயா. இந்த மண்டபம் இப்போ தான் வந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கள் கல்யாணத்துக்கு அப்போ தான் வந்தது. மாநகராட்சி இப்போ தான் ஆச்சு, தண்ணி இருந்துச்சு. ஹல்லேலூயா. குடி தண்ணீர் ஆச்சு, பேக்கரி வந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க நிமித்தம் சொல்லுங்க, என் நிமித்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார். ஹல்லேலூயா. வெளியில தரித்திரம் எங்க வராது, உங்களுக்கு வராது.
சொல்றான், அந்த லாபான் அவ்வளவு மோசம், அவர் என்னை வெறுமையா அனுப்பியிருப்பார், எல்லாத்தையும் என்ன செஞ்சாரா உறிஞ்சாரு. நான் அவ்வளோ இரவு பகல கஷ்டப்பட்டேன், எல்லாத்தையும் மிருக அடிச்சுட்டு போனா அதையும் என்கிட்ட தான் எடுத்தாரு. குளிர்லையும் பனிலையும் நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோ பாடுபட்டேன். ஆனா என் கூட ஏன் கத்த இருந்தனால, ஹல்லேலூயா, அவன் சொல்றான், ஹல்லேலூயா, தேவன் என்னோடு இருந்தனால என் சிறுமையை பார்த்தாரு, என் கை பிரயாசத்தை பார்த்தாரு. ஹல்லேலூயா. பார்த்து லாபான சொல்லுவாரு, நீ அவனை ஒன்னும் செய்யாத, ஏன் பிள்ளை சொல்லி கடந்து கொள்ளாரு. ஹல்லேலூயா. உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய என்ன செய்வாங்க, சமாதானமாக கதை செய்வார். ஹல்லேலூயா. லாபான்ட்ட சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போறான். நைட்டா ஐயோ முகம் மாறிட்டு எல்லாத்தையும் அபகரிச்சிருவான், நம்ம போயிடும் சொல்லி போகும்போது திரும்ப லாபான் கேள்விப்பட்டு வருகின்றான். அவனுக்கு அவ்வளவு கோபம், நீ எப்படி என்கிட்ட சொல்லாம என் பிள்ளைங்களுக்கு நான் கிஸ் பண்ண நீ அனுப்பல, நான் உனக்கு எனக்கு கைவல்லமை உண்டு, உன்னை அழிப்ப உன்னை கொலை பண்ண எனக்கு முடியும். ஆனாலும் லாபான் வார்த்தை சொல்லுவான், உன் தேவனை கடந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் நம்ம கையின் பிரயாசத்தை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்றால் நம்ம கர்த்தர் பெரியவர், இவன் அவ்வளவு தீமை செய்தான். ஹல்லேலூயா. ஆனா கடைசியாக ஹல்லேலூயா கர்த்தர் சொல்றான் 32:10 யாக்கோபுக்கு, அவ்வளவு லாபம் செஞ்சாலும் எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல ராஜா, அப்பா ஒண்ணுமே இல்லை என் கையில, அவன்கிட்ட மாற்று வஸ்திரம் கூட கிடையாது. இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. லாபான் அவன் என்ன செஞ்சான், வெறுமையாக்க நினைச்சான். ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் பிரயாசத்தை பார்த்தார், அவன் சிறுமையை பார்த்தார். ஹல்லேலூயா. அவனோடு இருந்து அவனுக்கு என்ன கொடுத்தாரா, எல்லாத்தையும் திரும்ப 2 பரிவாரங்கள். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கின்றாரு, உனக்கும் தர அவர் வல்லவர். பெற்றுள்ள கையை தட்டி பெற்றுள்ள இயேசு நாமத்தால ஓ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க, அவர் என்னை ஒரு நாளும் வெறுமையாக விட மாட்டார். உங்களை எத்தனை பேர் உங்களுக்கு எடுத்தாலும் அடைச்சாலும் வழிய கர்த்தர் திறந்தால் யார் அடைப்பான், கர்த்தர் அடைத்தால் யார் திறப்பான்? அவர் யாரு? தாவீதின் திறவுகோலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பா. சத்தமா சொல்லுங்க, ஒருவருமே திறக்க முடியாது, பூட்டார். அவர் அடைச்சு யார் திறக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்னாக எல்லா ஜாதிகளும் கீழ்பட்டேன். அவன் கையை பிடிச்சா போய் என்ன சொல்லுவேன்? ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே சென்று உன் எல்லா கோணலான பதில செவ்வியாக மாற்றி, ஹல்லேலூயா, அந்த பொக்கிஷங்களை மரல புதில உனக்கு நான் கொடுப்பேன். அப்பொழுது நான் கத்தட்டு நீ அறிந்து கொள்வாய். நம்ம ஆண்டவர் என்ன பண்றோம், நம்ம மைண்ட் தான் சின்னதா நினைக்கும், ஆனா அவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அப்பா கிள்ளி கொடுக்கிற கத்தர் அல்ல, அல்ல சொல்லுங்க, நல்ல 2 கை வச்சு சொல்லலாம், மனசார சொல்லுங்க, அல்ல. அவர் எனக்கு எப்படி கொடுப்பாராம்? அள்ளி கொடுப்பார். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் சரியா? இப்போ நம்ம அடுத்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்துல 21-22. யாத்ரா 3:21-22 எடுத்த வேகமா வாசிக்கலாம். வெறுமையாய் போவதில்லை. சொல்லுங்க சத்தமா, கைகழிச்சாங்க, நான் வெறுமையாய் போவது இல்லை. வாசிங்க, ஒவ்வொரு ஸ்திரீயும் அயலான இடத்திலும் தன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவைகளை நீங்கள் உங்கள் குமாருக்கும் எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மின்னு பறிக்கப்பட்ட என் உடைமைகள், சொல்லுங்க, இந்த மின்னு எடுக்கப்பட்ட சுகங்களும், இந்த மின்னு எடுக்கப்பட்ட என் நிலங்கள், எனக்கு சந்தோஷங்கள், எனக்கு சமாதானங்கள், எனக்கு எல்லா நன்மைகள், சொல்லுங்க, நான் திரும்ப எடுப்பேன், நான் கொள்ளையடிப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்க?
அவங்கள வந்து யாத்ராகமம் 1:14 வசனம் சொல்றது. யாத்ராகமம் 1:14 இல்ல 1:14 யாத்ராகமம் 1:14 சாந்தும் செங்கலுமாகிய வேலையினாலும் வயலில் செய்யும் வேலையினாலும் அவர்களுக்கு ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு சேவித்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய். இன்னைக்கு தேசம் நடக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம சம்பாதிக்கும் பணம் எங்க போகுது? டாக்ஸ் 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 போகுது. ஹல்லேலூயா. அநேக பேங்க்ல இவ்வளவு மினிமம் பேலன்ஸ்லாம் எடுக்காங்க. ஏடிஎம்ல ஒரு 2 ட்ரிப் மேல எடுக்கிறாங்க. இன்றைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க? கொடுமையாக நமக்கு ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டு சூழ்ச்சி சொல்ல முடியல. தேசத்துல கொடுமை, அழுகுகள், கூக்கள், ஓலங்கள் கேட்கப்படுது. இந்த நேரத்தை ஆண்டு சொல்றாரு, நான் நுகத்தின் கையில அழைத்து உன்னை யார் அடிமைப்பட்டு வச்சிருக்காங்களோ, உன்னை யார் ஒடுக்குனாங்களோ, உன்னை யார் வெறுமையா கணிச்சாங்களோ, இன்னைக்கு கிறிஸ்தவ அழிப்பேன், அவங்க வீடுகளை இடிப்போம் என்று இடிக்கிறாங்க, ஆலயங்களை இடிக்கிறாங்க. என்ன செய்றாங்க? நாங்க கிறிஸ்தவர்களை, இஸ்லாமியர்களை வெறுமையா அனுப்பிடுறோம், அவங்க இந்த நாட்டோடு துரத்தம் சொல்லி கொக்கரிக்காங்க. ஆனா கட்ட சொல்லாரு, நான் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டேன், நீ அவனை கொள்ளையிடுவாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம இருந்து பறிக்கப்பட்ட எல்லாம் நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். ஆமென். அன்னைக்கு ஆண்டு சொன்னாரு, நீ போகும்போது எப்படி போக மாட்ட? வெறுமையாக. அவ்வளவு கொடுமையா வேலை வாங்கினாங்க, கூலி கொடுக்கல. ஆண்டு சொன்ன மாதிரி நீ மரியாதை என் பிள்ளைய விடு சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லை. கொஞ்சம் வளர்ந்துருமா திரும்ப விடுவா, திரும்பி 10 வாதம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து கடைசி வாதம் என்ன வாதை? தலைப்பிள்ளை சங்காரம். அடிமையில இருந்து மேல ராஜா வரைக்கும் மூத்த பிள்ளை இறந்து பண்ணுது. உடனே சொல்றான், ஐயோ இன்றைக்கு இரவு நீங்க கிளம்புங்க, ஐயோ உங்களை பார்த்து எங்களுக்கு பயமா இருக்கு. பார்வோன் இன்னைக்கு உள்ள அமெரிக்கா மாதிரி, அவர் ஒரு சின்ன நாடு, ஸ்ரீலங்கா இருக்கல சின்ன நாடு, அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து பயந்தான். எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு போகும்போது சும்மா போல. இந்த வசனம் போட்டுக்கு என்ன கேட்காங்க? வெள்ளியத்தான், பொண்ணத்தான், ட்ரெஸ்ஸத்தான் கொள்ளையிட்டார்கள். சொல்லுங்க, நாங்கள் கொள்ளையிட சொல்லுங்க. எங்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சுகங்களை பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னிடமிருந்து எடுக்கப்பட்ட பணங்கள் திரும்ப வரும். யாரெல்லாம் இழந்தீங்க, ஏமாந்தீங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு வரும் அவைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தகப்பன். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 3:9 வசனத்துல போட்டுக்கு 3:9 எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கலை கண்டேன். இன்னைக்கு ஜனங்கள் முறையிடுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ இவங்கிட்ட இருந்து யார் விடுவிப்பாண்டு. ஆண்டு சொல்லாரு, அவங்க ஒடுக்கல நான் கண்டுட்டேன். இனி வரும் காலங்கள்ல நான் இந்த தேசத்துக்கு, இந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுப்பேன். கர்த்தர் சீயோனுக்கு நன்மை செய்ய தயசிய குறித்த நேரம் வந்தது. எத்தனை நம்புறீங்க? கையில் தட்டுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெறுமையாக போக விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள். ஹல்லேலூயா. அதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல 35 36 12 35 36 35 36 ஆக வாசிங்க. கேட்டார்கள், தயை கிடைக்க செய்தார், கொடுத்தார்கள், கொள்ளையிட்டார்கள். சரி, கொள்ளையிட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு 36 அவர்கள் என்ன சொன்னாங்க? கொள்ளையிட்டாங்க. மோசே சொன்ன அதே வார்த்தை நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை, நீ வெறுமையே போக மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அதே போலவே ஹல்லேலூயா. அவங்க எவ்வளவு வேலை வாங்கினாங்களோ, சித்திரவதை படுத்தினாங்களோ, கொடுமைப்படுத்தினாங்களோ, அவங்கள்ட்ட அபகரிச்சாங்களோ, அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கலையோ, ஆனா எல்லாவற்றையும் டபுள் மடங்காக ஹல்லேலூயா இழந்த எல்லாவற்றையும் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இந்த வருஷத்துல இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். விசுவாசி கையை தட்டி சோத்துறீங்க. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் சொன்னபடியே ஹல்லேலூயா உங்களை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு பகுதி வேகமாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரூத் எழுதின புஸ்தகம் ரூத் 1ஆம் அதிகாரத்தை 20-21. ரூத் 1:20-21. ஹல்லேலூயா. ரூத் 1:20-21 வேகமாக வாசிக்கலாம். பக்கம் 300 எனக்கு மிகுந்த நான் நிறைவுள்ளவனாய் போனேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி என்னை கிளேசப்படுத்திருக்கேன். நீங்க என்ன நகோமினா மகிழ்ச்சின்னு பேச உண்மையான அர்த்தம் நகோமி. ஆனா மக்கள் ஐயோ இந்த சமூகம் எல்லாருக்கும் தெரியும், நான் வேகமாக செல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அவன் சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அப்ப அங்க புருஷனும் 2 பையங்களும் இறந்து போறாங்க. வேற வழி இல்லை. திரும்பி வாராங்க. ஒரு மருமகள் செஞ்சு விட்டாள். ஒரு மருமகள் கூட வரும்பொழுது ஜனங்கள் இவன் நகோமி தானே சொல்றாங்க. அப்ப ஏன் என்ன நகோமி சொல்லுங்க? இப்ப நான் மகிழ்ச்சியா இல்லை, நான் எப்படி இருக்கேன்? வெறுமையாக சிறுமைப்பட்டு இருக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனா அவளுடைய சிறுமையை கத்த ஒரு நாள் என்ன பண்ணார்? மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த ரூத் 4ஆம் அதிகாரத்தை நான் வேகமாக ஹல்லேலூயா 4:15 ரூத் 4:14-15. உனக்கு அருமையாக்குற உன் மருமகள் தாயானால். ஹல்லேலூயா. வெறுமையான நகோமி ஆண்டு வெறுமையா விடவில்லை. அருமையான ரூத்ங்கிற மருமகளை கொடுத்து அவ சொல்றா, நீ உன் அம்மா வீட்டுக்கு திரும்பி போ. இனிமே வயிற்று இன்னொரு பிள்ளை நான் உனக்கு எப்படி முடிக்க முடியாது, உனக்கு நல்லது எனக்கு பண்ண முடியாது. போகுமா சொல்ல, இல்ல உன் தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. ஓ தகப்பன் நீ எங்க இருக்க அங்க நான் இருப்பேன்னு சொல்லி விடாப்படியாக ஒரு அந்நிய ஸ்திரீ ஆண்டவரை பற்றி கொண்ட நகமையோடு கூட அந்த ரூத் நிமித்தமாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து இழந்து போன வெறுமையா போன சிறுமையா போன அந்த நகோமி வாழ்க்கை திரும்ப எடுத்து கட்டுவித்து. ஹல்லேலூயா. இயேசுக்கே தாத்தா அந்த ரூத்தோட பையன். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தத்தை யாருக்கு கொடுத்தாரு? வெறுமையா இருந்த நகோமிக்கு சொல்றாங்க, உனக்கு 7 பிள்ளை இருந்தாலும் அந்த 7 பிள்ளை இந்த பிள்ளை மாதிரி கிடையாது. அப்படி ஒரு பேர குழந்தை. சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஐயோ என் வாழ்க்கை பெருமையாயிடுச்சு, நீ என்ன நடக்க நன்மை எடுக்க வாய்ப்பில்லை. யார் நினைக்கிறீங்க புலம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க மருமகள் மூலமாக, உங்க மகள் மூலமாக, உங்க பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு இழந்த எல்லாத்தையும் யோபின் முன்னிலை பார்க்க பின்னிலுமே அதிகமா அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நகோமி வெறுமையை கத்த மாற்றினார், யாக்கோபு வெறுமையை கத்த மாற்றார், உங்க வெறுமையை மாற்றார். ஹல்லேலூயா. லூக்கா 1:53 வேதம் சொல்கிறது. லூக்கா 1:53 எடுங்க வேகமாக. லூக்கா 1:53 மரியாள் பாடின்ற ஒரு அருமையான பாடல். ஹல்லேலூயா. லூக்கா 1:53 நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை. ஹல்லேலூயா. பசித்தவங்க, சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நகோமி நினைச்சா புருஷன் இல்ல, பிள்ளை இல்ல, இனி அவ்வளவுதான் எதிர்காலம் சூன்யம். அல்ல ஆண்டு சொல்லாரு, நான் உன்ன மகளே வெறுமையை வாழ, துக்கமா வாழ, புலம்ப உன்னை அழைக்கல. ஹல்லேலூயா. இதோ கட்ட எருசலேமை களிக்குள்ளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படி செய்ய மட்டும் அவர் அமர்ந்துக்கு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்படி செய்வாரா? உங்களை சந்தோஷத்தின் மகளாக மாற்றுவார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும், உங்கள் ஒடுங்கின அழிப்பதாக துதியினுடை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் சிறுமியை சந்தோஷமாய் மாற்றுவார். சொல்லுங்க, என் வெறுமையை நிறைவாய் மாற்றுவார். நகோமிக்கு செய்தவனுக்கு செய்வார். சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெறுமையை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசி உள்ளவங்க என்ன செய்வாரா? நன்மையா நிரப்பாரு. யார் எனக்கு இருக்கு, எனக்கு இவ்வளவு சொத்து சச்சுதான், இத்தனை 7 தலைமுறைக்கு நான் உட்கார்ந்து ஆடுவேன் என்று உங்களுக்குள்ள அபகத்து வைத்திருக்காங்களோ, இனி எனக்கு கஷ்டமே இல்லை என்று நினைக்கிறாங்களே, அவங்க எப்படி மாறுவாங்க? வெறுமையா. ஆனா ஒண்ணுமில்ல, இவன் அவ்வளவுதான், இவ அவளாக்காள்தான், இவங்க என்ன டைப் பண்ண என்ன ஆண்டு தேன, இவங்க என்னதான் ஓடினாலும் சேர்த்தாலும்
என்கிட்ட வர முடியாது, நான் சேர்த்த சொத்த மாதிரி அவங்க ஒரு நாளும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்களா? நீங்க சொல்லுங்க, பசியிலே கர்த்தர் நன்மையா நிரப்பாரு. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் எனக்கு இருக்கு நினைப்ப என்ன செய்வாரு கர்த்தர்? அவங்க வெறுமையா போவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்குட்டி கூட ஒரு நாள் தாழ்ச்சி அடையும். அந்த கர்த்தரை தேடுற எனக்கு சொல்லுங்க, ஒரு சத்தமா ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் நிரம்புவேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் ஜீவனில நாளெல்லாம் நன்மை கிருபை மாத்திரம் சொல்லுங்க கிருபை மட்டும் தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிரப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. 2 ராஜாக்கள் 4:1 வேகமா சுருக்கமா சொல்லி முடிக்கணும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல எடுங்க வேகமாக. 1 கர்த்தருக்கு பயந்து நடந்தா நீ அறிவீர். அடிமையாக்கி கொள்ள வந்தான், கடன் கொடுக்கான், திருப்பி அடைக்க முடியல, புருஷனும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல, பணமும் இல்ல, பிள்ளையும் கொண்டு போறாங்க. அந்த பிள்ளைகளை வச்சுதான் அவன் என்ன செய்வா? சரி ஒரு வேலைக்கு அனுப்ப நமக்கு வருமானம் நினைப்பா. அந்த பிள்ளை எனக்கு என்ன செய்ய சத்ரு கொண்டு போக நினைக்கின்றான். அந்த நேரத்துல அவ எலிசாங்கிற தீர்க்கதரிசி வந்து சொல்லுகின்றாள். அப்போ அவர் சொல்றாரு, நீ எதுவுமே செய்யாத, நீ போய் 3 வசனம் இந்த சம்பவம் நீங்க வாசிங்க, வீட்டுல வாசிக்கோங்க. நீ போய் உன் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கிட்ட அநேகம் எம்டி பாத்திரம் சொல்லுங்க, வெறுமையான பாத்திரங்கள். ஹல்லேலூயா. இவ கையில என்ன இல்ல, பணம் இல்ல, பேங்க் சேவிங்ஸ் இல்ல, அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சாப்பாடு கொடுக்க ஆள் கிடையாது, என்ன செய்யணும் தெரியாது, வீட்டை சுத்தி யார் நிக்கா? கடன்காரங்க. அந்த நேரம் அவ யார்கிட்ட போறா? தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நாம் செல்ல வேண்டிய இடம் எங்கு? உலக மனுஷன் கிடையாது, கடவுள்கிட்ட. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நீ என்ன செய், வெறுமையான பாத்திரத்தை வாங்கு, உள்ளே போய் 4 வசனம் உன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கோ, வேற யார்ட்டையும் சொல்லாத, வேற யாரையும் கூடாத, வேற யார்ட்டையும் காண்பிக்க. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசன திட்டங்களை வெளியில சொல்லக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனங்கள் ஏற்றலில் உனக்கு செய்வாரு. அது மத்தவங்க எப்படிதான் இருக்கும்? அற்பமா இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உனக்கு ஏற்ற வழியில நான் குழந்தை தரேன்னு சொல்லும்போது சாராள் கூட என்ன செய்றாங்க? நகைக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாரு, உனக்கு 50 குழந்தை பிறக்குன்னு சொன்னா உண்மையாக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் யார் நம்புவா? நம்புவீங்களா யாராவது? உங்க சுகர் பிரச்சனை இப்ப மாறிடும், உங்களுக்கு கம்ப்ளீட்டா சுகர் இல்லாம போகும் சொன்னா நம்புவீங்களா யாராவது? உள்ள இங்க யாராச்சும் சுகர் உள்ளவங்க ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பொண்ணுக்கு வெளிநாட்டுல இருந்து ஹல்லேலூயா 2 கோடி சம்பளம் மகன் வருவாங்க சொல்ல நம்புவீங்களா? ஹல்லேலூயா. முதல்ல யோசிங்கல்ல, யாருனாலும் அப்படிதான். ஹல்லேலூயா. 2 கோடிக்கு நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு சொன்னா லிவிங் சிஸ்டர் நம்புவீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு. ஆனா நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மற்றவங்ககிட்ட சொன்னா என்ன செய்வாங்க? இவ ஒரு பைத்தியம், இவன் ஒரு மெண்டல், இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. ஆனா கர்த்தர் பார்த்து வைத்து என்ன ஜெபிக்கணும். தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்படுக்க முடிவிலே அது நிச்சயமாய் விளங்கும், ஏற்ற வெளியில விளங்கும். அது வரை வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவ யார்ட்டையும் சொல்லல, நீ போய் உன் பிள்ளைகளை மட்டும் கூட்டி என்ன செய்ய? வாசிங்க வாசனம். உள்ள அரை வீட்டுக்குள்ள சென்று எல்லாத்தையும் உனக்கு என்ன இருக்கு உன் வீட்டுல உனக்கு இருக்கிற கொஞ்சத்தை பற்றிக்கொள். அந்த கொஞ்சம் என்ன செய்ய? ஊத்தி வை. ஹல்லேலூயா. பூட்டி கொண்டு இருங்க. ஹல்லேலூயா. யார்ட்டையும் சொல்லல. ஆனா அந்த என்ன செய்து அற்புதம் நடக்கிறது. ஆண்டு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எம்டி பாத்திரத்தை வாங்குறாங்க. முதலாவது அவட்ட சொல்லப்பட்ட போய் அவ என்ன நினைச்சிருப்பா? ஏதோ ஒரு என்ன பக்கத்துல போய் பாத்திரம், இவர் நம்ம பிச்சை எடுக்க சொல்ற நினைச்சிருப்பா இல்லையா? பிராக்டிகலா யோசித்து பாருங்க. உங்களுக்கு நீங்க ஜெபிக்க போய் ஒரு ஊழியக்காரன்ட்ட உனக்கு வியாதி மாறினா நீ போய் எங்கேயா ஒரு ஆத்துல முங்குன்னா நம்ம முங்குவீங்களா? என்ன நினைப்பீங்க? இவருக்கு பைத்தியம் நினைக்கதான் செய்வீங்க. ஹல்லேலூயா. இல்ல பக்கத்துல ஒரு 100 வாங்கி போய் காணிக்க கூடுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஹல்லேலூயா. ஆனா அன்றைக்கு அவ சொன்னா கீழ்ப்படினால அதிசயம் விளங்கினது. அந்த வெறுமையான பாத்திரங்கள் என்ன வந்தது? ஹல்லேலூயா. 6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் அவள் தன் மகனை இன்னும் பாத்திரம் கொண்டு வா,
வேற பாத்திரம் இல்லை. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்ப சொல்ல அவன் சொல்றான், நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உனக்கு இருக்க கொஞ்சத்தை கர்த்தர் ஹல்லேலூயா அவர் 1000 மடங்கு பெருக செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை நீ செல். ஹல்லேலூயா. உனக்குள்ள கொஞ்சம் காத்து செய், அது நிறைவோ மாற்ற அவர் வல்லவர். 10 ரூபாய் 1 லட்சம் மாத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆனா மனுஷன் நம்பி இன்னைக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வருது. 100 ரூபா போடுங்க உங்களுக்கு 10,000 கொடுப்பீங்க, உடனே போய் போட்டு ஏமாந்து எத்தனை ஜனங்களுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. மனுஷன் நம்பி போகாதீங்க. ஹல்லேலூயா. கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். 1 லட்சம் போட்டா 10 லட்சம், 10,000 போட்டா சொல்றாங்க. தயவு செய்து கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி நம்பி ஏமாறாங்க. கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் யாருது? நம்ம பணம். அவன் அபகரிக்க நினைப்பான். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா ஏசப்பா என்ன ஒண்ணு இல்லப்பா, என் வீட்டு இவ்வளவுதான் இருக்குப்பா, இதை கொடுக்கப்பா, நீங்க ஆசிரிங்க. அவர் உங்கள் பிதாக்களை பார்க்கலாம், நீங்கள் இப்ப இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஹல்லேலூயா எத்தனை மடங்கு சொல்லுங்க? 1000 மடங்கு பெருகும்படிக்கு அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் வானத்தின் பலகைகள் திறந்து சத்தமா சொல்லுங்க, இடம் கொள்ளாம போது மட்டும். எப்படியா? இடமே பார்த்தா அந்த விதவிக்கு என்ன நடந்துச்சு? எல்லா பாத்திரம் வாங்கிட்டாங்க, ஆனாலும் வைக்க இடல. என்ன இல்லன்னு சொல்லும் போது என்ன நின்னது? உங்க வீட்டோட கொஞ்சம் தான் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் வருமானமோ கொஞ்சம் பலனோ ஹல்லேலூயா கர்த்தர் பெருகச்சி வல்லவர் செய்வார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. சின்ன தாவீது, பெரிய கோலியாத்து, எல்லாரும் பயந்து நிக்காங்க, யாருக்கு போக முடியல. எல்லாரும் நல்லா சண்டை போட்டவங்க, ஆமி வீரர்கள், அவங்க ஏற்கனவே யுத்த வீரர்கள், சண்டை பல யுத்தம் பார்த்தவங்க. ஆனா அவங்க எல்லாம் கூட போக பயப்படாம அவன் சொல்றான், நீ உன்னுடைய அந்த ஈட்டி, உன் ஞானம், உன் திறமை, உன் டேலண்ட், உன் ஆயுதத்தை வச்சு நிக்க, உன் தடி, உன் ஈட்டி. ஆனா நீ யார நிந்துச்சு? யாரை காலம் பச? அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்தை நிக்கிறேன், இன்னைக்கு உன் தலை வெட்டுவேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சொல்லணும், இன்று கண்ட எகிப்தை நீ காண மாட்டேன். என் முன்னாடி மலையோ எரிகோவோ இந்த மனுஷனோ இந்த பிரச்சனையோ இந்த சூழ்நிலையோ சொல்லுங்க, என்னை ஒன்று செய்யாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதின் கூட அணுகாது, நான் பெருகுவேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கவே, கண்டிப்பா பெருகவே. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விதையோட வீட்டுல என்ன செஞ்சாரா? ஒண்ணுமில்ல, அந்த கொஞ்சோடு எண்ணெய் பெருக செய்தவர் அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறாரு, உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் ஏசாயா 10:27 முடிப்போம். ஏசாயா 10:27. அதுக்கு நாம என்ன செய்யணும் என்று ஒரே வசனம். அவன் தோழி நின்று சொல்லுங்க, கைகள் வெட்டி அபிஷேகத்தினால் நுகம் முறியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நுகத்தை விடுதலை ஆக்க வேண்டும். அவங்க கட்ட உடைக்கணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆவிய நிறைஞ்சி அந்த ஸ்திரீ மணவரை வீட்டுக்குள்ள பூட்டி, ஓ நீங்க அந்தரங்கத்தை பாக்குற அந்த பிதாவுக்கு ஹல்லேலூயா சத்தமா ஜெபிக்கணும், ஆவிய நிறையணும், அந்நிய பாஷை பேசணும், வேத நேசிக்கணும், ஆண்டரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாச்சும் கூட ஹல்லேலூயா. முதல் இடம் ஆண்டுக்கு கொடுங்க. ஆண்டு நோக்கு நான் சொல்ல, அப்பா நான் 25 ஜெபிச்சோட 24 அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா ஊழியம் பண்ணணும், அதிகமா விதைக்கணும், அதிகமா உங்களை தேர்ந்தகப்பனே. ஒரு இப்போ டிசிஷன் எடுங்க, எந்திரிப்போமா, ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும்போது எல்லா கட்டு உடையும், அந்நியமா நிறைஞ்சி ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நம்ம ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடும்போது ஹல்லேலூயா நீங்க விதைக்கலாம் முன்னாடி வந்து ஹல்லேலூயா பாடுவோமா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மை விட யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை உங்களுக்கு ஈடு இல்ல. எழுந்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மை விட யாரும் இல்ல. பாட கைகள் தட்டி. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும்
ஈடு இல்ல. நீ சொல்லி அடங்காத புயல் என்று பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை. கைகள் கட்டி பாடுமா. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையின்றி யாரும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சார். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று. இந்த வறண்டிடும் அருகில் தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அருகில் தோன்றிடும் வாய்க்காலை வருபவர். சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்னதை செய்யும் பலவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீராமே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. பூர்வத்தில் நடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை. உங்கள் வழிகளை உங்கள் வாசல்களை ஒரு மனிதன் அடைக்க முடியாது. சொல்லுங்க. எனக்கு ரகபோத் தந்தது. சொல்லுங்க. எனக்கு தந்தி. ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் உம்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் வென்ற பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை. கடைசியாக ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஓ ஆராதனை ஆராதனை வார்த்தையை இயேசுவுக்கு. ஓ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஆராதனை ஆராதனை
வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு உங்க அபிஷேக தைலம் இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். அபிஷேகம் முகத்தடிகளை முறிக்கும், முகத்தடிகளை முறிக்கிற அபிஷேகத்தை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. வியாபாரத்தில் இருக்கிற கட்டுகள் எரியட்டும், முகத்தடிகள் எரியட்டும். இந்த ஆண்டு எல்லா கட்டுகள் எரியட்டும். இதுவரை கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் இந்த நாள்ல எரியட்டும். இந்த ஆண்டு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே எல்லா கட்டுகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள் எரியட்டும். பகடுகள் எரியட்டும். ஃபயர் அக்கினி இறங்கட்டும். இங்க ஜெபிக்கும் போதே வீடுகள்ல இருக்கிற எல்லா பிசாசுகளும் எரியட்டும், அலறி ஓடட்டும். யாக்கோபு வேர் பற்றி பூ பூத்து காய் காத்து பூமியை நிரப்பும் காலம் வந்ததென்றவர். இந்த ஆண்டு காய் காய்க்கட்டும், பூ பூக்கட்டும், பலனால் நிரப்பட்டும், நிரம்பி ஒளியட்டும். ஒவ்வொருடைய பாத்திரம் நிரம்பி ஒளியட்டும். இனி எப்போது ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாகட்டும். ஒவ்வொரு ஆவி அனல் முட்டி எழுப்புங்க. நல்ல ஒரே ஒரு நிமிஷம் நல்ல நல்ல அடியபாசை ஒரே ஒரு நிமிஷம் நல்ல அடியபாசை கட்டு உடையுது. பொருளாதாரத்தில் கட்டு உடையுது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல. இந்த அப்பா அந்த ஆண்டின் முதல் கூட்டத்தை ஆமீன் ஆசீர்வாதமா மாற்றி தந்தீங்க. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமைக்கே செலுத்திக்கிறோம். இப்பொழுது போக்கில் வரத்துல உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து அப்பா ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. எல்லா மகிமைக்கே செலுத்திக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you.